ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். என்ன சாம்பார்னால் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் தான். இது மாங்காய் சீசன்னால் நம்ம மாங்காய் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 டம்ளர் தோரம்பருப்போட 2 தக்காளியை போட்டு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி 2 டம்ளர் தோரம்பருப்பு, 1 தக்காளி வேக வச்சுட்டு ஒரு வானிலையில் 2 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் கடுகு, வெந்தயம், ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நீங்கள் ஜீரகம் அதிகமாக போடுவீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் லைட்டாக தான் போடுவேன். நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போது அதில் ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு, தக்காளி, பருப்பு போட்டு வேக வச்சு கடைஞ்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதும். இது கூட முருங்கைக்காய், கத்திரிக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இதிலே வதக்கிடுங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம இதுக்கு சாம்பாருக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய்கறிகளை நல்லா வாஷ் பண்ணி போட்டுடுங்க. போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. வதக்குனிங்கன்னா கத்திரிக்காய் ஒரு கலர் சேஞ்ச் கொடுக்கும். அப்போ நம்ம லைட்டாக கத்திரிக்காயும் முருங்கைக்காய் வதங்கியிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. நீங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பீங்களே மிளகாய் பொடி, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாத்தூள் வச்சுருந்தாலும் அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் தனியா பவுடர் யூஸ் பண்ணலை. இந்த காய்கறி 2மே வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பருப்பு வேக வச்சதில் தண்ணி இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். காய்கறி நல்லா வேகணும். இதிலையே வேகும் போது தான் அந்த மசாலாவோட வாசனைலாம் வெளியே வரும். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நான் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. முருங்கை, கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் நல்லா கொஞ்சம் மெலிசாக நறுக்கிக்கோங்க. இல்லை நான் பருப்பும் தக்காளி, பூண்டு வேக வச்சது நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு சைடு கடைஞ்சி வச்சுக்கோங்க. நான் மாங்காய் கட் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் போட வேணாம். நீங்கள் கொஞ்சம் மாங்காய் மெலிசாவே போட்டுக்கோங்க. அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டுட்டு கடைஞ்சி வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மாங்காய் போட்டதும் நல்லா வெந்துருச்சு மாங்காய். இதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தான் சாம்பார் ஈஸியாக செஞ்சிட்டோம். இதே மாதிரி எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.